அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அன்புக்குரியோர்களே, அல்லாஹு தஆலா என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், விதி என்பது ஒன்று இருக்கிறது, அல்லாஹ்வால் முடிவு செய்யப்பட்டது. நாம் மதர்சாவில் மக்தபில் ஓதும் பொழுது ஈமான் முஃபஸ்ஸல் என்று ஒரு கலிமாவை ஓதியிருப்போம். ஈமான் முஃபஸ்ஸல் ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. இந்த ஈமான் முஃபஸ்ஸல்ல அல்லாஹ் என்ன சொல்ல வரான்னு சொன்னால், நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ்வுடைய ரசூல் மீது, அல்லாஹ்வுடைய மலக்கின் மீது, கியாமத்து நாள் மீது, வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நல்லது நடந்தாலும் தீயது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்தே நடக்கிறது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் விதி. இதை பற்றி குர்ஆன் ஷரீஃபில் பெரும்பாலான ஆயத்துக்கள் நம்மை வலியுறுத்துகின்றன. ஒரு இடத்தில் அல்லாஹு தஆலா சொல்வான், இன்னா குல்ல ஷைஇன் பிகதர், நாங்கள் எல்லா விஷயங்களையும், இன்னா குல்ல ஷைஇன், எல்லா காரியங்களையும், எல்லா விஷயங்களையும், ஹலக்னாஹு பிகதர், நாங்கள் படைத்திருக்கின்றோம் விதியின்படியே. சூரத்துல் கமர் என்ற அத்தியாயத்துடைய 49வது வசனத்தில் அல்லாஹு தஆலா அறிவிப்பான். இன்னொரு இடத்தில் அல்லாஹு தஆலா சொல்வான், குல், நபியே கூறுவீராக, குல்லு மின் இந்தில்லாஹ், எது நடக்கிறதோ எல்லாமே அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு இடத்தில் கேட்கப்பட்டது விதியை பற்றி. அலி அவர்கள் எந்த அளவுக்கு இல்மிலும் கல்வியிலும் உயர்ந்தவர்கள் என்றால், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அன மதீனத்துல் இல்ம், நான் கல்வி என்ற ஒரு நகரம் என்றால் பாபுஹு அலி, அதனுடைய நுழைவாசல் ஹஜ்ரத் அலியாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அலி அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட கேள்வி என்ன, விதி என்றால் என்ன? விதியை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார்கள், ஒரு காலை தூக்கி கொண்டு நில்லுங்க, நின்றுட்டோம். இன்னொரு காலையும் தூக்குங்க, நிற்க முடியுமான்னு கேட்டாங்க. நிற்க முடியுமா? நிற்க முடியாது. எனவே அதுதான் விதி. நமக்கு மதியாக இருந்தாலும் சரி, தந்திரமாக இருந்தாலும் சரி, அறிவாக இருந்தாலும் சரி, ஆற்றலாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, பதவியாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, செல்வமாக இருந்தாலும் சரி, செல்வாக்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஆனால் விதி என்று ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது முன்னாடி வந்து நின்றால் அவன் யாராக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துடைய தலைவராக, அமீராக, ஹாஜியாக, ஹாஃபிஸாக, ஆலிமாக, இமாமாக, காதியாக, யாராக இருந்தாலும் சரி, எந்த அந்தஸ்தில் இருந்தாலும் சரி, அவனுக்கு முன்னால் விதி என்று ஒன்று வந்துவிடும் என்று சொன்னால் அல்லாஹ்வால் எழுதப்பட்ட விதி. அதை பற்றி சொல்லப்படுகிறது சுருக்கமாக, கதபல்லாஹு மகாதீர் அல் ஹலாயிகி, அல்லாஹு தஆலா படைப்புகளுடைய விதி எழுதிவிட்டான். கப்ல அன் யஹ்லுகஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானத்தையும் பூமியையும் படைப்பதற்கு முன்னால், பி 50,000 சனத்தின், 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் எழுதிட்டான். வகான அர்ஷுஹு அலல் மாயி, அப்பொழுது அல்லாஹ்வுடைய அர்ஷ் தண்ணீரின் மீது இருந்தது. நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் எழுதிட்டான். நல்லா புரிஞ்சுக்குங்க.